بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: إن الذين يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير حق ويقتلون الذين يأمرون بالقسط من الناس فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ما خلا يهودي قط بمسلم إلا هم بقتله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிச்சேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறைக்காட்டுவார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து 2 நாடுகளுடைய போரை பற்றி உலகம் முழுக்க பேசப்படும் பொருளாக ஆகியிருக்கிறது. யார் இந்த இஸ்ரேல்? இஸ்ரேலிய நாட்டவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலே அவர்கள் உண்டான நாட்டிலிருந்து இன்று வரை சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்களே, இவர்கள் யார்? இவர்களுடைய பாரம்பரியம் என்ன என்பதை பற்றி முஸ்லிம் சமூகம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். யூதர்கள் என்றால் யார்? அவர்களுடைய விஷமத்தனங்கள் என்ன? அதாவது அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை, இல்லை கியாமத்து நாள் வரை அவர்கள் என்னென்ன விஷமத்தனங்களை செய்தார்கள், செய்கிறார்கள், செய்ய இருக்கிறார். இதை பற்றி எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் 12 பேர். அதில் ஒருவர் பேர் யகூதா. அந்த யகூதாவுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த யூதர்கள். யூதர்கள் இன்று உலகத்தில் 50% அமெரிக்காவிலே வாழுகிறார்கள். அதில் கொஞ்சம் பெயர் இஸ்ரேலிலே வாழுகிறார்கள். இஸ்ரேல் என்பது 1948ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்ட நாடு. யூதர்களுக்கு என்றும் உலக அளவிலேயே தனி நாடு கிடையாது. பாரம்பரியமா நாங்க இந்த நாட்டுடையவர்கள் அப்படி நம்ம சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி பாரம்பரியம் சொல்லி யூதர்களுக்கு கிடையாது. இந்தியாவுல திராவிடர்கள் ஆண்டு காலமாக இருக்கிறார்கள் என்று நமக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. அரபு உலகத்தில் அரபியர்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. அதே போல ரோமர்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. ஆனால் இந்த யூதர்களுக்கு என்று பாரம்பரியமான ஒரு நாடு இருக்கிறதா என்றால் கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் நாடோடிகள் தான். இந்த நாட்டுல கொஞ்ச காலம் இருப்பாங்க, அடிச்சு உடைச்சு அடுத்த நாட்டுக்கு ஓடிடுவோம். அங்கிருந்து அடிச்சு உடைச்சு அடுத்த நாட்டுக்கு ஓடுவோம். 2ஆம் உலகப் போரின் பொழுது ஹிட்லரால் 50 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அவ்வளவு மோசமானவங்க அப்படின்னு யூதனை பத்தி ஹிட்லர் சொல்றாரு. நான் சொன்னானே, யூதன் மிக மோசமான குணமுடையவன். எவ்வளவு கெட்ட குணம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எல்லா கெட்ட குணமும் யூதன் இருக்கும்.
யூதன்ட்ட இல்லாத கெட்ட குணமும் உலகத்துல எங்கேயுமே இல்லை. எல்லா குணத்தினுடைய கெட்ட குணத்தினுடைய பிறப்பிடம் அதன் யூதனாக யகூதிகளாகத்தான் இருப்பார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது, நபிமொழிகள் பேசுகிறது, வரலாற்று நூல்கள் பேசுகிறது. அவர்கள் என்னென்ன அற்புதம் அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி. யூதர்கள் வேதக்காரர்கள் தான், அவர்களுக்கு ஒரு வேதம், அவர்களுக்கு நபிமார்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுதான். ஆனா உலகத்திலேயே பெரிய அற்புதம் என்ன செஞ்சான் தெரியுங்களா? நிறைய கொலை செஞ்சிருக்கான். யூத சமூகம் நிறைய அடுத்தவர்களை அநியாயமாக கொலை செய்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல அது சம்பந்தப்பட்ட செய்திகள் எப்படி சொல்லுவான்? இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய வேதங்கள் எல்லாம் மறுத்தார்கள் அந்த யூதர்கள். முடியாதுன்னு சொன்னா யூதர்கள். யக்துலூன நபிய்யீன பிகைரி ஹக், எந்த வகையான நீரம் இல்லாமல் தேவையில்லாமல் பல நபிமார்களை இவர்கள் கொன்றொழித்தார்கள் யூதர்கள். மக்களின் நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய, தீயதை தடுக்கக்கூடிய அந்த நல்லடியார்களை பல ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்தார்கள் யூதர்கள். நபிமார்களை, நல்லவர்களை, நாதாக்களை, இறைநேசர்களை நிறைய எதுக்கெடுத்தாலும் கொலை செய்யறது தான் அவனுடைய குலத்தொழில். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தனக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா சகிப்பு தன்மையோடு போக மாட்டான், அவனை எப்படி கொள்றதுன்னு முடிவு பண்ணுவான். எந்த சமூகத்துக்கு இந்த நிலை இல்லை. பிடிக்கிறானா ஒதுங்கி போறது அது நல்லது, சகிப்பு தன்மையோடு போறது அது நல்லது. இஸ்லாம் அப்படித்தானே சொல்லி கொடுக்குது. லக்கும் தீனுக்கும் வழியுது, ஓ மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. நான் சகிப்பு தன்மையோடு போயவன் என்னை நீ சகிச்சுக்கிட்டு போ, அப்படிதான் இஸ்லாம் சொல்லு. நான் இக்ராஹ புத்தி, மார்க்கத்துல வலியுறுத்தல் வற்புறுத்தல் எல்லாம் கிடையாது. எதையும் வற்புறுத்தி எதையும் செய்ய வைக்க கூடாது. நாம மார்க்க இஸ்லாம் அப்படிதான் கற்றுக் கொடுக்குது. ஆனால் யூதர்கிட்ட பொறுத்த மட்டில ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அந்த ஆளை கொலை செய்யும். இப்ப கூட சண்டை நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நெத்தன்யாகு என்ன சொல்றான்? அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றான்? ஈரானுடைய மிகப்பெரிய குரு, அந்த குருவை நாங்கள் முடிந்தால் கொன்று விடுவோம். கொலை செய்யறது அவனுக்கு குறிக்கோள. கொலை செய்யணும், கொலை செய்யணும், கொலை செய்யணும். தனக்கு பிடிக்காதால, தனக்கு எதிராக நினைக்கிறாள, எதிர்த்து பேசுறால கொலை செய்யும். இதுதான் அவனுடைய இரத்தத்துல ஊறி போயிருக்கிறது. யூதர்கள் கொலை செய்வதில் மிகவும் கை தேர்ந்தவர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதனுடைய பலத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முஸ்லிம்கள். தஃப்சீர் இப்னு கதீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஃப்சீர் இப்னு மர்தவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா கலா யஹூதியின் கத்து பி முஸ்லிமி இல்லா ஹம்ம பி கத்லிஹி. யூதனும் முஸ்லிமும் சந்திச்சு தனிமையில இருந்தா இந்த யூதன் என்ன நினைப்பானா? இந்த முஸ்லிமை கொலை செய்யலாமான்னு தான் நினைப்பான். யூதனும் முஸ்லிமும் தனிமையில் சந்தித்துக் கொண்டால் அந்த யூதன் உள்ளத்திலே இந்த முஸ்லிமை எப்படி கொலை செய்வது என்ற எண்ணம் வராமல் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ உலகத்திலேயே 175 கோடி பேர் முஸ்லிம் இருக்கிறான். ஆனா யூதன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? 1.5 கோடி பேர் தான் யூதன் இருக்கான். இந்த 1.5 கோடி பேரு இருந்துகிட்டு உலகத்தை முழுவதையும் கட்டியாள நினைக்கிறான். தன்னை எதிர்த்து பேசுகின்றவர்கள் யாரும் உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுல குறிப்பா பலமான முஸ்லிம்கள் இருக்கக்கூடாதுங்கிறான். உண்மையான ஈமான்தாரிகள் இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல அவனை பத்தி நிறைய பேசி இருக்கிறான். அவனுடைய கெட்ட குணங்கள்லாம் என்ன, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு குர்ஆன் ஒரு முறை தர்ஜுமா படிச்சவங்களுக்கு தெரியும். யூதன் இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான் மற்றொரு இடத்துல, வல தஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத். முஸ்லிம்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடுமையான பகை உணர்வோடு யூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கடுமையான பகை. முஸ்லிம்னாலே அவனுக்கு பிடிக்காத சமூகம், மோசமான நிலை. நபிமார்களை கொலை செஞ்ச பெரிய பாவம் யூதர்களை விட்டவர் யாற்றையும் இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தான்.
அன்னைக்கெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடைய ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நபி வருவார். ஒவ்வொரு ஊருக்கும் இந்த ஊரா இவருக்கு இது ஒரு நபி, அந்த ஊருக்கு நபி அப்படின்னு ஆயிரக்கணக்கான நபிமார்களை யூதர்களுக்கு தான் எல்லாம் அனுப்புனா. ஏன்னா யூதர்னா ரொம்ப கெட்டு போயிருந்தான், மோசமான குணத்துல இருந்தான். அவனை சீர்திருத்தம் பண்றதுக்கு தான் நபிமார்களின் ஏராளமானோர் யூதர்களில் வந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தஃப்சீர் இப்னு கத்தீரிலே பதிவு செய்யப்படும். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் அய்யுன் நாஸி அஷத்துன் அதாபல் யௌமுல் கியாமா, நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் ரொம்ப மோசமா தண்டனை கொடுக்கிற மனுஷன் யாரு, யாருக்கெல்லாம் மோசமான தண்டனை கொடுப்பான், அப்படிப்பட்ட மனுஷனை சொல்லுங்க அப்படின்னா. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜுலுல் கத்ல நபியன், யாரு நபியை கொலை செய்வானோ அவனுக்குத்தான் மோசமான அதாபு கொடுக்கப்படும். அவ் மன் அமர பி மஅரூஃபின் வ நஹா அனில் முன்கர், நல்லதை எடுத்து சொல்லி தீயதை தடுக்கும் அந்த நல்லடியார்களை எவன் கொலை செய்வானோ அவன்தான் மோசமான நாளைக்கு அதாபுக்கு ஆளாக்கப்படுவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இப்ப நம்ம ஓதுனமே தலைப்புல காணும் திருவசனம், அந்த திருவசனத்தினை அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ யக்துலூன நபிய்யின பி கைரி ஹக்கின் வ யக்துலூன அல்லதீன யஅமுரூன அன்-நாஸ் பில் கிஸ்தி மினன் நாஸ் அப்படிங்கிற வசனத்தை முழுசா ஓதி காட்டினான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றது யாருன்னு கேட்டா, மறுமையில கடுமையான அதாவுக்கு ஆளாக போறது யூதர்கள். ஏன்னா யூதர்கள் தான் உச்சகட்டமான பாவம் எது, நபிமார்களை கொலை செய்வது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை கொலை செய்வது அது உச்சகட்ட பாவம். அந்த பாவத்தை சர்வ சாதாரணமா செஞ்சான், கொஞ்சம் கூட மனசுல சஞ்சலமே இல்லாம செஞ்சான். அதாவது சில நல்ல முஸ்லிம்கள் கூட சில தப்பு செய்யும், செஞ்சு முடிச்சோன்னு ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் வரும், தப்பு பண்ணிட்டேன், இது பாவமாச்சே, அல்லாஹ் இதை கேட்பானே அப்படின்னு ஒரு மன உறுத்தல் வருது இல்ல, ஒரு உறுத்தல். அந்த உறுத்தல் வந்தாலே அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான்னு இருக்குது ஹதீஸ்கள்ல. ஆனா யூத எந்த தப்ப பண்ணாலும் உறுத்தல் இல்லாம செய்வான், உறுத்தல் இல்லாம பாவம் செய்வான். இந்த குணம் யூதனுடைய குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அபூ உபைதாவை நாம் பார்த்து சொன்னாங்களே, அபூ உபைதா யூதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, ஒரே நாள்ல பகலில் முற்பகல்ல, அதாவது 12 மணிக்கு முன்னாடின்னு சொல்றாங்க, 12 மணிக்கு முன்னாடி முற்பகல்ல ஒரே நாள்ல 43 இறை தூதர்களை கொலை செய்தார்கள். அந்த யூதர்கள் 43 இறை தூதர்களை நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எப்பா இந்த நபிமார்களை கொலை செய்யறீங்களே பெரிய பாவமாச்சே அப்படின்னு ஒரு 170 பேர் கேட்டு வந்தாங்க, பாவத்தை செய்யாதீங்கப்பான்னு கேட்டு வந்தாங்க. அந்த 170 பேர்த்தையும் கொலை செஞ்சான் ஒரே நாள். ஒரே நாள் அல்லாஹ் குர்ஆன்ல இவங்களை பார்த்து தான் இந்த இடத்துல சொல்றான், நபிமார்களை கொலை செய்தார்கள், நல்லடியார்களை கொலை செய்தார்கள் ஒரே நாள்ல. சொல்லுவாங்களே, அதாவது ஹதீஸ் ஒண்ணு வருது, ஒரே நாள்ல 300 நபிமார்களை கொலை செஞ்சது இந்த யூத பையன் தான். 300 நபிமார்களை இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செஞ்சு முடிச்சுட்டு உறுத்தல் இல்லாம முற்பகல்ல கொலை செய்யறான், பின்னாடி சந்தையில காய்கறி வியாபாரம் பார்த்தானா அப்படியே சொல்றாங்க. அட கொலையும் செஞ்சு முடிச்சுட்டு உறுத்தல் இல்லாம கஷ்டம் இல்லாம சங்கடம் இல்லாம எப்போதும் போல வியாபாரம் பார்க்க வந்துட்டான் இந்த யூத பையன் அப்படின்ட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். குறிப்பா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, கிட்டத்தட்ட ஒரு 25 நபிமார்கள்ல இந்த 25 நபிமார்கள் 2 நபிமார்களை யூதர்கள் கொலை செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் தான் கொலை செஞ்சாங்க, அவர் மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் தான் கொலை செஞ்சாங்க. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட கொலை செஞ்சே நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் தன் கடவுளாக வழிபடக்கூடிய அந்த இயேசு என்பவரை நாங்கள் கொலை செய்தோம் என்று யூதர்கள் இன்று வரை தம்பட்டம் அடிக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை எல்லாம் செய்யல, கொலை செய்ய நான் விடலைங்கிறான் அல்லாஹ், கொலை செய்ய விடல, சிலுவையில் அறைந்ததாக சொல்லுகிறார்களே அவர்கள் வலாக்கின் ஷலம், அவங்க சிலுவையில் அறையவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், எந்த இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய முடிவு பண்ணாங்க அவங்க,
ஆனா அல்லாஹ் அவங்கள விடல. அந்த யூதர்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய விடாமல் தடுத்தான், சிலுவையை அறைய விடாமல் தடுத்தான். குர்ஆன் இதையெல்லாம் மிக தெளிவாக பேசுகிறது. அப்போ நிறைய நபிமார்களை கொலை செய்வதை அவர்கள் குலத்தொழிலாக வைத்திருந்தார்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் வழி நெடுக பேசுகிறது. அவர்கள் பரம்பரையில் வந்த இந்த யூதர்கள் இன்று வரை கொலை செய்வதை சர்வ சாதாரணமாக செய்கிறார். சர்வ சாதாரணமாக. பொம்பளை பார்க்காத, குழந்தை பார்க்காத, வயசான ஆளு பார்க்காத, மடங்களில் தங்கி இருப்பவர்கள் பார்க்காத, யாரா இருந்தாலும் கொள்ளுங்கிறான் யூதர். யாரா இருந்தாலும் கொள்ளும். பலஸ்தீனம் பக்கத்துல இருக்கக்கூடிய, காசாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலங்களா 50,000 பேர்த்த கொலை செஞ்சிருக்கான். 50,000 பேர்த்த இந்த ஒரு வருடத்துல. அதுக்கு முன்னாடி விட்டுருவோமே, இந்த ஒரு வருடத்துல மட்டும் காசா பகுதியில 50,000 இஸ்லாமியர்களை, ஈமான்தாரிகளை தேவையே இல்லாமல் கொலை செய்வதை அவர்கள் வளமையாக வைத்திருக்கிறார்கள். வளமையாக வைத்திருக்கிறார்கள். யாரு எதிர்த்தாலும் கொலை செய்யணும். அவன்கிட்ட கொலை செய்கிறது மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் அவன் இருந்துச்சு. உலகத்துல லஞ்சத்தை முதல்ல யாரு அறிமுகப்படுத்தியது? யூதன் தான் அறிமுகப்படுத்தணும். லஞ்சத்தை உலகத்துல தன் காரியத்தை சாதிப்பதற்காக கொஞ்சம் கையூட்டு பணம் என்கிறோமே, அதை உலகத்தில் அறிமுகப்படுத்தியது இவன் தான். அதே போல உலகத்துல மோசமானதுன்னு சொல்றோமே வட்டி, இந்த வட்டியை உலகத்துல யார் அறிமுகப்படுத்தியது? யூதர்கள் தான். விபச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது யூதர்கள் தான். இப்படி 1-2 பாவத்தை அவன் செய்யல, 1-2 பாவத்தை அறிமுகப்படுத்தல, ஏராளமான பாவங்களை இந்த யூத சமூகம் தான் அறிமுகப்படுத்தியது. அதே போல குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றானே, நபிமார்களுடைய நாவுகளால் சபிக்கப்பட்ட சமூகம் இருக்குமையானால் அது யூத சமூகம் மட்டுமாகத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சபிச்சிருக்கிறாங்க, அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சபிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே அந்த 2 நபிமார்கள் சபித்தார்கள் என்று பதிவு செய்கிறானே. உலகத்திலேயும் உருமாற்றம் நடந்தது எந்த சமூகத்திற்கும் இல்லை, யூதர்களை தவிர. யூதர்கள் தான் அல்லாஹ் உச்சகட்டமா சபிச்சு, நீ ஹின்சீரா போடா, பன்னியா போடா, பன்றிகளாக, குரங்குகளாக போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி மனிதன் குரங்காக மாறியது யூதர்களை மட்டும்தான். மனிதன் பன்றிகளாக மாறியது யூதர்களை மட்டும்தான். இதையெல்லாம் குர்ஆனே பதிவு செய்திருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தியாக. மனிதர்கள் வேறு யாரையும் அல்ல அப்படிலாம் மாத்தல, உருமாக்கல. இந்த யூதர்களில் ஒரு சமூகத்தை தான் உருமாற்றினான் என்றால் உச்சகட்டமான பாவத்தை இந்த யூதர்கள் தன் குலத்தொழிலாகவே வைத்திருந்தார். தஃசீர் இப்னு கதீர்ல, முஸ்னத் அஹ்மதுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. கைபர் அப்படின்னு ஒரு பகுதி, அது இஸ்லாமிய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. அங்க இருந்த யூதர்கள் கேட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த கைபர்ல நாங்க தங்கிக்கிறோம், இந்த இஸ்லாமிய உங்களுடைய நிலங்களை நாங்க பயிர் செய்கிறோம், கிடைக்கிற அந்த மகசூல்ல உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி அப்படின்னு ஒரு குத்தகைக்கு வந்தான். அவனே வந்தான். ரசூலுல்லாஹ் சரின்னு ஒப்புக்கொண்டான். கைபர்ல விளைகிறத இடம் எங்களை சேர்ந்தது, அதனால எங்க கவர்மெண்ட்டுக்கு பாதி வந்துடணும், பாதி நீ வச்சுக்க விவசாயம் பண்றதுனால அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொண்டாங்க. சரின்னு வருஷத்துக்கு ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி யாரா ஒரு ஆளை அனுப்பி கணக்கு பார்த்து விளைச்சல்ல பாதி வாங்கிட்டு வான்னு அனுப்புவாங்க. அப்படி ஒரு வருஷம் போனார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போறார். எப்பா மொத்த வசூலையும் கொண்டு வாங்கன்னு கேட்டார் அந்த யூதர்கள்ட்ட. அப்போ அந்த அவன் வந்து சொன்னா, அப்துல்லா உனக்கு கொஞ்சம் நாங்க தந்துடுறோம், அதாவது தங்கங்கள் நிறைய நான் தந்துடுறோம், மொத்த மகசூலையும் கணக்கு பார்க்காத, எதையாவது ஒண்ணு அடிச்சு விடு போய், எப்படி எதையாவது ஒண்ணு போய் அடிச்சு விடு, உனக்கு லஞ்சமா கொஞ்சம் தந்துடும், தப்பு கணக்கு எழுத வேண்டாம், எப்படி தப்பு கணக்கு எழுது அப்துல்லா, உனக்கு கொஞ்சத்தை தந்துடும், உங்க ஒண்ணு கமிச்சிடுறோம், முழுசா எல்லாம் மகசூல் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்தான். அப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏப்பா பன்றிகளாக குரங்குகளாக சபிக்கப்பட்ட வம்சத்துல உள்ள ஆளுதானே நீங்க கேட்டா, எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத சமூகம் இந்த யூத சமூகம் தான். எனக்கே லஞ்சம் கொடுத்து என்னைய உங்கள ஒரு ஆளா மாத்த பாக்குறேன், அப்படியா? அது நடக்கவே நடக்காது. மொத்தத்தை கொண்டு வா, நான் முறையா கணக்கு பார்த்து பாதிய கவர்மெண்ட்டுக்கு, இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். என்கிட்ட வந்து உன்னுடைய அந்த லஞ்ச லாவண்டி எல்லாம் பலிக்காதுண்டா. அப்பதான் ஒரு ஆளு சொன்னா, இவர்களை போன்ற
லஞ்சம் லாவணியனுக்கு மடங்கி போகாத நீதியாளர்கள் இருப்பதால் தான் வானமும் பூமியும் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்தவரை புகழ்ந்தான். சில நேரத்துல புகழ்ற மாதிரி புகழ்ந்து கவுத்துருவான். இது யூதனுடைய பழக்கம். வஞ்சக புகழ்ச்சி தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா? இது யூதனுக்கு கைவசம், கைவந்த கலை. புகழ்ற மாதிரி புகழ்ந்து அப்படியே புழுங்கிடுவான். இது யூதர்களுடைய பழக்கம். இப்படி லஞ்சத்தை அறிமுகப்படுத்தியது அவன் தான். அதே போல வேதங்கள்ல முன்ன பின்ன மாத்தி, அதாவது இன்னைக்கு வேதம் 4ன்னு சொன்னாலும் கூட குர்ஆன் மட்டும்தான் கைப்படாத வேதமாக இருக்கு. மற்ற தௌராத்து, இன்ஜீல், ஜபூர் எல்லாம் மனுஷ கைப்பற்றுச்சு இல்லையா? இந்த மனுஷ கைப்பற்றுச்சுன்னு சொல்றமே, எங்க யாரு இதெல்லாம் செஞ்சாங்க கேட்டா யூதன் தான் செஞ்சான். எல்லா வேதத்திலையும் புருடா விட்டது பூரா யூதன் தான். யூதனுக்கு தான் வேதத்துல மாத்தி வைக்கிற அளவுக்கு மன ரீதியாக துணிச்சல் வந்தது. எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் மாத்தலாம். வேதங்கள்ல அல்லாட்டிருந்து வேற இறங்கின வேதமாச்ச கை வைக்க கூடாது அப்படிங்கிற பயம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. உச்சகட்டமா எல்லா வேதங்களையும் கை வைக்க பார்த்தான். குர்ஆன்ல மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவனால கை வைக்கவே முடியல. அதுக்கு முயற்சி பண்ணினான், ஆனால் நடக்கல. அதாவது மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன முடிவு பண்ணான்னா, குர்ஆன்ல இருந்து ஒரு 10-20 வசனத்தை வெளியே எடுத்துட்டு அவனா ஒரு வசனத்தை பூத்தி முழுசா குர்ஆனை அடிச்சு இலவசமா சப்ளை பண்ணான். எங்க போய்? இந்தோனேசியாவில போய் சப்ளை பண்ணான். அங்க மதமாற்று செய்யறதா சப்ளை பண்ணான். சப்ளை பண்ணும்போது ஒரு 4-5 குர்ஆனை தான் வாங்கினாங்க அங்க இருந்த முஸ்லிம்கள். வாங்கி அப்படியே வாட்சி பார்த்துட்டு இது பொய் குர்ஆன் முடிவு பண்ணிட்டான். ஏன்னா எக்கச்சக்கமான ஹாஃபிஸ்கள் இந்தோனேசியால இருக்கிறான். நீ எவ்வளவு கப்சா குர்ஆனுக்கு விட நினைச்சாலும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள ஒரு 10 வயசு பையன் சொல்லிடுவான் இது தப்பு இருக்குன்னு சொல்லிடுவான் முஸ்லிம்கள்ல. அந்த அளவுக்கு குர்ஆன்ல அவன் கதை விடவே முடியாது. ஆனா மற்ற எல்லா வேதத்திலையும் நிறைய கதையை விட்டு வச்சிருக்கான். எக்கச்சக்கமான கப்சாக்கள் எல்லாம் இங்க விட்டு வச்சிருக்கான். எந்த அளவுன்னு கேட்டா, புகாரில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அன்னைக்கு என்ன சட்டம்னா, மதீனா வாழ்ந்த யூதர்கள் ஏதேனும் பிரச்சனைன்னு வந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புக்கு வரணும். அப்படி தீர்ப்புக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் விசாரிச்சு தீர்ப்பு அவங்களுக்கு முறையா கொடுப்பாங்க, முறையான தீர்ப்பு. அப்ப யூதர்கள் உள்ள ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆணு பெண்ணு விபச்சாரம் பண்ணிட்டான். விபச்சாரத்தினுடைய குற்றச்சாட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வருது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்பா விபச்சாரம் பண்ணா உங்க வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டாங்க. மா தஜிதுன ஃபி தௌராத்தி அலா மன் ஸனா, விபச்சாரம் பண்ணுனா என்ன அதுக்கு தண்டனை உங்க தௌராத் வேதத்துல போடப்பட்டிருக்கு சொல்லுன்னு சொல்லி அந்த யூத சமூகத்திட்ட கேட்க, அவன் சொன்னா எங்க வேதத்துல விபச்சாரம் பண்ணிட்டா என்ன தண்டனைன்னு கேட்டா, அதாவது மொட்டையை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒட்டகத்துல ஏத்தி இறக்கி விடுறது, இதுதான் அதுக்கு தண்டனை அப்படின்னா. அப்ப பெருமானார் சொன்னாங்க, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த தௌராத் வேதத்தை கொண்டு வா அப்படின்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேதத்துல அப்படியா போட்டிருக்கு, கொண்டுட்டு வந்த வேதத்தைண்டான். இவன் நேரா போய் கொண்டுட்டு வந்தான். கொண்டுட்டு வந்த உடனே இந்த சூரியான்னு ஒருத்தர் தான் யூதன், அவன் வேதத்தை படிச்சவன், அவன் தான் வேதத்தை இப்ப படிக்க போறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேதத்தை கொண்டாந்துட்டியா, அந்த வேதத்தை வாசிட்டான். அப்படியே வாசிச்சுட்டே வந்தான். வரும் பொழுது கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் அவன் வேதத்துல இருக்கு. அவன் வேதத்துல விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் அவன் வேதத்துல இருக்கு. அந்த வரியை மட்டும் கை வச்சு மறைச்சுக்கிட்டான். மறைச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி வாசிச்சுட்டு போனான். வேதத்தை முழுசா மனப்பாடம் பண்ண யூதனா இருந்து முஸ்லிமா மாறின அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருந்தாங்க. உடனே சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் அவன் கையை வச்சு மறைக்கிறான் பாருங்க, அதை எடுக்க சொல்ல வேண்டாம், எப்ப கையை எடு இப்ப வாசிட்டாங்க. அதுல போடப்பட்டிருக்கு கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். அப்பதான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேதத்தையும் புருடா விடக்கூடிய ஆளு நீங்க, கூட்டிட்டு போய் நீங்க கல்லறிந்து கொல்லுண்டாங்க. அதே மாதிரி அந்த விபச்சாரம் செய்தவர்களை கல்லறிந்து கொலை செய்யப்பட்டார்கள். இது 1-2 இல்ல, எக்கச்சக்கம். இந்த மாதிரி வேதங்கள்ல கப்சா உறக்கூடிய அந்த கை வந்த கலை அந்த யூதர்களுக்கு உண்டு. எல்லாத்தையும் மாத்தி வைப்பான், தனக்கு தோதுவா வைப்பான், எல்லா வகையும் செய்வான். விபச்சாரம் மட்டுமல்ல, திருட்டு மட்டுமல்ல, எல்லாத்தையும் பண்ணான். விபச்சார விடுதிய நடத்தி சம்பாதிச்சது உலகத்துல முதல்ல யூதன் தாங்க. யூதன் தன்னுடைய அடிமை பெண்களை விபச்சாரத்திற்கு போல் விரட்டி விட்டு அந்த விபச்சாரம் செய்து கொண்டு கொடுக்கிற காசை உட்கார்ந்து கஞ்சி குடிச்ச ஆள் யாரு உலகத்துலன்னு கேட்டா அவன் தான் யூதன். தன் வீட்டு பெண்களை
கூட்டி கொடுத்து சம்பாதிக்கும் அருவருப்பான தொழிலை முதலில் கையாண்டவன் யூதன் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அதான் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும், அதாவது முன்னாள் பில் கிளின்டன் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்கால இருந்தார்ல அதிபர், அவரை மாற்றி விடுவதற்கு, அவர் மீது தப்பானதை கைகொள்ளுவதற்கு யூதர்கள் முதலில் கைகொண்டு நடந்தீங்களா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூத பெண்ணை அவனோடு ஒண்ணு சேர வச்சு படம் எடுத்து உலகம் முடிச்சு காட்டினான். அவனே எல்லாத்தையும் ரெடி பண்ணுவான், அவனே பிறரை கவுக்க செய்வான். இப்படி பெண்களை கொண்டு கவுப்பதிலும், சூதாட்டத்திலும், விபச்சாரத்திலும், வட்டியிலும், லஞ்சத்திலும், லாவண்யத்திலும் இப்படி எல்லாத்தையும் கை தேர்ந்தோம் யாரு அப்படின்னு கேட்டா யூதனா தான் இருக்கும். உச்சகட்டமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்கு கூட முயற்சி பண்ணான, ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யறதுக்கு எத்தனை வழிமுறை இருக்குமோ எல்லா வழிமுறையும் கையாண்டான் யூதன். ரசூலுல்லாஹ்வை சிகிர் சூனியை வச்சு கொலை செய்ய முடிவு பண்ணான். ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிரும் வச்சான். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக நபியே உங்களுக்கு சிகிர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் வானவர்கள் மூலம் சொல்லப்பட்டு எவன் சிகிர் வச்சாங்கிற வரைக்கும் தெளிவா அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்து அந்த சிகிர் நீங்குவதற்கு இறக்கப்பட்ட அதாவது சூறாக்கள் தான் நாசு ஃபலக். இந்த நாசு ஃபலக்கு 113 114 குர்ஆன்ல இருக்கா இல்லையா, இறுதியில இந்த ரெண்டு சூறாவும் எதுக்கு இறங்குச்சுன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கப்பட்ட சிகரை நீக்குவதற்காக இறக்கப்பட்டதே. சிகரு மூலியமாக ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணான். கண்ணேறு மூலியமாக கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணான். தெரியுங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கண்ணேறு வச்சு ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணான் யூதன். அங்கேயும் நடக்கல. சிகரு வச்சு பார்த்தான், அங்கேயும் நடக்கலாம். கடைசியில் சாப்பிடுற சாப்பாட்டுல விச வைக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணான். கைபர் வெற்றி கொள்ளப்பட்டாச்சு. அங்க இருந்த யூதர்கள் முடிவுக்கு வந்தான். முடிவுக்கு எப்படி வந்தான், முஹம்மது உங்களுக்கு நாங்க விருந்து கொடுக்கலாம்னு இருக்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு விருந்து கொடுத்தாலும் போவாங்க. ஏழை கொடுத்தாலும் சரி, பணக்காரன் கொடுத்தாலும் சரி, முஸ்லீம் கொடுத்தாலும் சரி, யார் பிற சமூக மக்கள் யாரு கொடுத்தாலும் விருந்துன்னா ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே ஒரு நிபந்தனை, அந்த விருந்து ஹலாலான உணவா இருக்கணும். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. முஸ்லிம்களுக்கும் அதைத்தான் பண்பியலாக கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. யாரு விருந்து கொடுத்தாலும் போ, ஆனா அது ஹலாலா இருந்தா போ, ஹராமா இருந்தா முஸ்லீமே கொடுத்தாலும் போகக்கூடாது, முஸ்லீமே கொடுத்தாலும் போகக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத பொம்பளை வந்தா, உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கலாம்னு இருக்கேன்டா. சரி விருந்து கொடு, அது சாப்பிடுவோம். எல்லாம் தடகுடலான எல்லாம் சாப்பாடு, பொரிச்ச இறைச்சி துண்டெல்லாம் வைக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து கொஞ்சோண்டு நாக்குல வச்சாங்க. நாக்குல வச்ச உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலம் அறிவிச்சு கொடுத்துட்டான், நபியே சாப்பிடாதீங்க, துப்புங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் துப்பிட்டான். துப்புன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான், ரசூலுல்லாஹ் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே அந்த விஷம் உள்ள போய் வேலை செஞ்சு அந்த இடத்துல மௌத்தாயிட்டார், அது வேற. ஆனா ரசூலுல்லாஹ் சாப்பிட்டது உள்ள இறக்கல, கொஞ்சோண்டு உடனே துப்பிட்டான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கும்பலை விருந்து கொடுத்து கும்பலை கூப்பிட்டான். கூப்பிட்டு கேட்டான், பை ஹை, உனக்கு நாசம் வரட்டும், மாதா அத்த அனுப்பினா, நம்ம சாப்பாட்டுல என்ன கலந்த அப்படின்னு கேட்டான். சாப்பாட்டுல என்ன வச்சேன்னு கேட்டான். அப்போ அந்த அம்மா சொன்னா, அத்தஅம்துக்கு சம்ம, உங்களுக்கு விஷத்தை அந்த பொரிச்ச இறைச்சியில விஷம் வச்சுதான் நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டாந்து கொடுத்தேன். எதுக்கு நம்ம காரணம் சொன்னா, அரப்தின் குன்த நபியன், நீங்க நபியாக இருந்தால் இந்த நாளுக்கு உங்களுக்கு இந்த உணவு எந்த தீங்கும் தராது என்பதை நான் அறிவேன். தீங்கு தராது. விஷமே கொடுத்தாலும் நபிக்கு கொடுத்தா செல்லுபடியாக. நீங்க ஒருவேளை நபி இல்லாட்டி நான் கொடுத்த விஷத்தால செத்து போங்க, சித்தனா குழப்பம் ஒளிஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொன்னான். பிறகு அவர் சொன்னான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல இருந்து தப்பித்தார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் ஆயிஷா அம்மாவின் மடியில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, கைபர்ல அன்னைக்கு சாப்பிட்ட விஷம் இன்னைக்கு வேலை செய்யுதுமாண்டாங்க. மௌத்தா போற நேரத்துல அன்று சாப்பிட்ட விஷத்தினுடைய விளைவை நபி அவர்கள் சக்கராத்து நிலைமையில் உணர்ந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மாஜாவிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட கொலை செய்ய முடிவு பண்ணான். ஆனாலும் கூட அதன் பிறகு ரசூலுல்லாஹ் அவனுடைய அந்த தொண்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் அங்க இருந்து அவனை விரட்டி விட்டாங்க, வெளியேற்றினாங்க அப்படின்னா ஹதீஸ்கள்ல வருது. ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லைங்க, உமர் ரலியல்லாஹு காலத்துல அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு கொலை செய்ய முயற்சி பண்ணான். முக்கியமான தோழர்களை பூரா கொலை செய்ய முயற்சி பண்ணுவான். முக்கியமான அலி ரலியல்லாஹு கொலை செய்தது யார்? யூதர்களை உள்ளவர்கள் தானே.
இப்படி பெரிய பெரிய சஹாபாக்களை, நல்லவடியர்கள், நாதாக்களை எல்லாம் கொலை செய்வதை அவர்கள் குலத் தொழிலாக வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில தான் போன வெள்ளிக்கிழமை தொடங்கின முசீபத்து போரு இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டே, இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. அதாவது தன்னை சுற்றி இருப்பவர்கள் பிள்ளைக்காவா இருந்தா அடிச்சிருவான், பெரிய ஆளா இருந்தா அடிக்க முயற்சி செய்வான். இப்போ ஈரான் வளர்ந்துகிட்டே வருது, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறது இல்ல. அப்ப வீணா வம்பு செய்யணும், வீணா வம்பு செஞ்சு அமெரிக்காவை, ஐரோப்பிய நாடுகளை துணைக்கு இழுத்து அந்த ஈரானை தோசம் பண்ணணும் முடிவு பண்ணான். அதுக்கு அவன் சொல்ற அற்ப காரணம் என்னன்னு கேட்டா, அதாவது யுரேனியம் செறியூட்டப்பட்ட அணுகுண்டுகளை எல்லாம் ஈரான் தயாரித்து வைத்திருக்கிறது, அது எங்கள் இருப்புக்கு ஆபத்து, இஸ்ரேலிய நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா, அதனால் நாங்கள் அவர்கள் மீது அணுகுண்டுகளை, அந்த போர் விமானங்களை அனுப்பி துவசம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு சப்ப காரணம் சொன்னான். உலகத்திலேயே 1948 இஸ்ரேல் ஆரம்பம். இஸ்ரேல் ஆரம்பமான உடனேயே யுரேனியம் செறியூட்டப்பட்ட அணுகுண்டை தயாரிக்க அன்னைக்கே முடிவு பண்ணது யாரு? இந்த இஸ்ரேல் தான். அமெரிக்காவில் இந்த யுரேனியத்தை எல்லாம் திருடிட்டு கொண்டு வந்தான். கிட்டத்தட்ட 100 கிலோ அளவுக்கு அங்க திருடி கொண்டு வந்து இங்க சேர்த்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் இவன் சேர்த்து வச்சுக்கிட்டு பக்கத்து நாடுலாம் அணுகுண்டு செய்யக்கூடாதுன்றான். யுரேனியம் செறியூட்டப்பட்ட அணுகுண்டு இவன் வச்சுக்கலாம், ஆனா மற்றவங்க வச்சுக்க கூடாதுன்றான். இது எந்த வகையில் அநியாயமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? இப்ப இதுக்கு தோல்வா ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய முசீபத்து தான், இன்னைக்கு வரைக்கும் பெரிய முசீபத்து. இப்ப கிட்டத்தட்ட அவருக்கு நெருக்கி சொல்ல வந்துட்டார், நாங்கள் எங்களுடைய படைகளை அனுப்ப இருக்கிறோம், ஐரோப்பாவுடைய நாடுகளை நாங்கள் துணைக்கு சேர்க்க இருக்கிறோம், 1 வார காலக்கெடு அப்படின்னு இன்னைக்கு லேட்டஸ்டா அந்த பேட்டி கொடுக்குறான். இப்படி மொத்தத்துல அந்த நாட்டை தோசம் இல்லாம ஆக்கணும், ஈராக்க ஆக்கின மாதிரி. அதாவது ஈராக்க, அதே போல ஆப்கானிஸ்தான ஒண்ணுமில்லாம ஆக்கின மாதிரி இந்த ஈரானை இன்னைக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கணும் முடிவு பண்ணிதான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்களை தோசம் பண்ண பாக்குறான். அந்த நாட்டுடைய மத குருவா இருக்கக்கூடிய கொமைய கொலை செய்யறதே அவனுக்கு குறிக்கோளா இருக்கு. அந்த ஒருத்தரை கொலை பண்ணிட்டா மொத்த ஈரானுக்கு வந்துருமா? அந்த இடத்துல வேற ஒருத்தர் மத குருவா வரமாட்டாரா? இவரை விட விவேகமான ஆள் அல்ல அங்க கொண்டு வர மாட்டானா? யோசிக்கணுமா இல்லையா? ஆனா இங்க வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அமெரிக்கா, அதாவது ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளை பயன்படுத்தி தான் நான் ஈரானை அடிக்க போறேன்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுதான் மிகப்பெரிய கவலை. சவுதியில ரொம்ப பக்கத்துல இருக்குது பஹ்ரைன் ஒரு குட்டி நாடு, பஹ்ரைன் ஒரு குட்டி நாடு, அதாவது மிகப்பெரிய செல்வ செழிப்பான நாடு. அங்க கொண்டாந்து இறக்குறான் போர் விமானங்களை. இப்ப இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஈரானை அடிச்சிடலாம் அப்படிங்கறதுனால நேரடியாக இஸ்ரேலுக்கு இறக்கலாம், ஈரான் அதை தவிடுபடி ஆக்கிறோம். அப்ப ஈரான் தவிடுபடி ஆக்க கூடாதுன்னா அந்த பங்காளி நாடுகள்ல இறக்குங்கிறான், அங்க இருந்து இறக்கி இவங்களை அடிங்கிறான். அந்த மாதிரி நிறைய போர் விமானங்கள் பஹ்ரைனை நோக்கி இறக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மொத்தத்துல ஈரானை அழிக்கணும், ஈரானை தோசம் பண்ணணும், தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும், ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும், இப்படிங்கிற மனநிலையிலே இன்று இஸ்ரேல் இருக்கிறது. கூடிய விரைவில் இஸ்ரேல் அல்லாஹ் தோசம் ஒன்றுமில்லாமல் அழிக்க போதுமானவன், ஒன்றுமில்லாமல் அழிக்க போதுமானவன். எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்குள்ள பயம் இருக்கு தெரியுங்களா? தான் அழிக்கப்படுவோம்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய பிறகு யூதர்கள் கொல்லப்படுவார்கள். கொல்லப்படும் பொழுது அவர்கள் ஓடி ஒளியும் பொழுது மரம், செடி, கொடி எல்லாம், மரம், மட்டை எல்லாம் சொல்லும், ஈசா எனக்கு பின்னாடி ஒரு யூத உட்கார்ந்து அவனை கொல்லுன்னு சொல்லி. ஒரே ஒரு மரம் மட்டும் சொல்லாது, தன் பின்னாடி ஒளிஞ்சா ஒரே ஒரு மரம் மட்டும் சொல்லாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தஃசீர் இப்னு கதீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நம்ம நம்புறோமோ இல்லையோங்க, இன்னைக்கு இஸ்ரேல் நம்புது, இஸ்ரேல் கவர்மெண்ட் நம்புது. எந்த அளவுன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மரத்தை காட்டி சொன்னார்களோ அந்த மரம் வளர்ப்பதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறது இஸ்ரேல் தெரியுமா? அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம்னு எப்ப முடிவு பண்றான். அந்த மரத்தை வளர்ப்பவர்களுக்கு அவார்டு கொடுக்கிறான். அந்த மரங்களை வளர்ப்பதற்கு ஆண்டுதோறும் நிதி ஒதுக்குறான். காரணம் பயம்.
எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாம அழிக்கப்படுவோம் அவனுக்கு தெரியும். இருக்கிற வரைக்கும் பெரிய ஜாம்பவனா வாழ்ந்துருப்போம், இருக்கிற வரைக்கும் பெரிய நாட்டாமையா வாழ்ந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி மனப்பால் குடிச்சுட்டு இருக்கிறான். நிச்சயமாக ஒரு நாள் இந்த இஸ்ரேலுங்கிற நாடு இல்லாமல் தான் போகிறது. அதற்குள்ளாக இவர்கள் பெரிய ஆட்டம் ஆடுகிறார்கள். வல்லோன் அல்லாஹ் தஆலா எதிர்காலத்தில் ஈரானுக்கு வெற்றியை தருவானாக, இஸ்ரேல் என்ற நாட்டை இல்லாமல் ஆக்குவானாக. உலகமெங்கும் இந்த யூதர்களுக்கு எதிராக போராடக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா பலத்த வெற்றியை விரைவிலேயே தந்து அவர்களை கண்குளிர்ச்சி அடைய செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.